சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையின் முடிவில் தமிழக தலைமை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் செந்தில் பாலாஜியுடன் பேசிய வாட்ஸ்அப் ஆடியோ கால் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் கடந்த 3 ஆண்டுகள் 2021 திமுக ஆட்சியை அமைத்தது செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி பல்வேறு ஊழல்களை மதுபான கொள்முதலில் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கு இந்த வாட்ஸ்அப் ஆடியோவே போதுமானது. சில முக்கியமான ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலின் கைது செய்யப்படுவதும் உறுதிதான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதில் நிதியமைச்சர் கையெழுத்து இல்லாமலும் ஸ்டாலின் கையெழுத்து இல்லாமலும் நடைபெறுவது சாத்தியமே கிடையாது. அனைவரது ஆதரவுகளுடன் தான் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது. எப்படி டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் தமிழகத்திலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்சமாக செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று சுமார் 8 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக தலைமை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் சோதனைகள் நடைபெற்றதில் பல்வேறு ஆவணங்களும் பல்வேறு விதமான ஃபைல்களும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது முழுக்க தமிழகத்தில் டாஸ்மாக் கொள்முதல் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் தான் என்றும் யாருக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கப்பட்டது, மத்திய அரசிற்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள், அதில் பல கோடிகள் ஊழல் முறைகேடு என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்குத்தான் திமுக மீண்டும் ஆட்சி அமர வேண்டும் என்று ஸ்டாலின் கூறுகிறாரா? செந்தில் பாலாஜி இவ்வளவு மோசமான நபர் என்றும் தெரிந்து கூட மீண்டும் கட்சியை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கூட ஸ்டாலின் அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துள்ளார். மேலும் 7 மாவட்டங்களுக்கு முக்கிய பொறுப்பாளர் என்ற பதவியையும் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துள்ளார். அனைவரும் கூட்டாக இணைந்துதான் இந்த ஊழலை செய்து இருப்பதால் ஒருவரை குறை சொல்வது எந்த விதத்திலும் சரியாகப்படாது. மக்கள் தான் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்ன பொய்களை விட அதிக அளவு பொய்களை 2026 கூறுவார்கள். மக்கள் மயங்கி ஓட்டுக்களை செலுத்திவிடக் கூடாது என்று எடப்பாடி கூறியுள்ளார். இவரது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து செந்தில் பாலாஜிக்கோ அல்லது தலைமை மேலாண் அதிகாரிக்கோ என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.